சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மேடம் எப்படி இருக்கிறீங்க? கூப்பிட்டதும் ஓடோடி வந்த பாத்தீங்களா? என்னன்னு போன்லயே சொல்லிருக்கலாமே. நான் வரும்போது கையோட கொண்டு வந்திருப்பேன்ல. முதல்ல உட்காருங்க. என்ன மேடம் நீங்க? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயாச்சு. இதுக்கு மேலேயும் கூப்பிட்டு நேர்ல தான் பேசணுமா என்ன? உரிமையா போன்லயே இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னா நான் முடிச்சு கொடுத்துட போறேன். அட என்ன சார் நீங்க? இதுக்கு மேல நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ஆல்ரெடி நிறைய தந்துட்டீங்க. நீங்க செய்யற உதவிக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் மேடம். அது சார், நான் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரலான்னு தான் நேர்ல வர சொன்னேன். எதுக்கு மேடம் இந்த வீண் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீங்க நம்ம பக்கம் நிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல எனக்கு ஒரு கிஃப்ட் வேணுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வாங்கிதான் ஆகணும். சரி, இவ்வளவு வற்புறுத்துறீங்க. உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானே? உங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க மேடம். வாங்க சார், வெயிட் பண்றாரு பாருங்க. வாங்க வாங்க. என்ன மேடம், வேலை பொழப்பு இல்லாம சங்கடப்படுறாங்கன்னு இவங்க மேல பாவப்பட்டு இங்கேயே வேலை போட்டு கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு பெரிய மனசுதான் மேடம். நீங்க சாப்பிடுங்க சார். குடிங்க சார், குடிங்க. இதுல ஒரு சிப்பு, இதுல ஒரு சிப்பு. குடிங்க, உங்களுக்காக ஆசையா கொண்டு வந்திருக்கோம். என்னடா பேச்சில நக்கல் தூக்கலா இருக்கு? யாருகிட்ட என்ன பேசுறோன்னு தெரியல, தூக்கிடுவேன், ஜாக்கிரதை. மேடம் பாத்தீங்களா, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழை ஆட்டிக்கிட்டு சாக்கடைக்குள்ள தானே போகும். வேலைக்கு வந்த இடத்துல எப்படி பேசுறான்? அரவிந்த் விடுப்பா. கதிரேசன் சார், உங்களுக்கு தரதா சொன்ன சர்ப்ரைஸ் இந்தாங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, இது என்ன மேடம் இது? உங்களுக்கு படிக்க தெரியும் நினைச்சேனே. அதிகமாலாம் இல்ல, ஒரு 3 மணி நேரம் மல்லி குழந்தைய மீட் பண்ண அனுமதிக்கணும். அப்புறம் வீக்கெண்ட்ஸ் மட்டும் மல்லி கூட வெண்பாவ அனுப்பணும். மத்த 5 நாளும் உங்க கூட தான் சார் குழந்தை இருப்பா. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அப்புறம் குழந்தை ஸ்கூல் போகணும்னு ஆசைப்படுது இல்ல, அதுக்கும் அலோ பண்ணணும். மத்தபடி கேஸ் முடியற வரைக்கும் குழந்தை உங்க கூட தான் இருக்க போறா. அதனால நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க சார். என்ன மேடம், தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் என் பேத்தியை கஸ்டடியில் எடுக்கிறது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன். நீங்க பாட்டுக்கு பேப்பரை நீட்டி கையெழுத்து போட்டுன்னு சொல்றீங்க. நான் எதுக்கு மேடம் கையெழுத்து போடணும்? என் பேத்தி என் கூட தான் இருப்பா. இந்த கஸ்டடி கேஸ் முடிகிற வரைக்கும் இல்ல, என்னைக்குமே அவ என் கூட தான் இருப்பா. ஐயோ என்ன சார் நீங்க, உங்களுக்கு இப்ப முதல்ல எந்த விளக்கணுமா? பேசாம கையெழுத்து போடுங்க சார், பாத்துட்டு போட்டோம். என்ன விளையாடுறீங்களா? நான் கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் வாங்குனீங்கல்ல, இப்ப இவங்களுக்கு சாதகமா பேசுறீங்க. சாரி சாரி, ஐ எம் ரியலி சாரி மிஸ்டர் கதிரேசன். அந்த நெக்லஸ் விஷயம் நான் மறந்தே போயிட்டேன். அஞ்சலி மேடம். ஏன் அஞ்சலி, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்ப சொன்ன நோட்டீஸ் இன்னும் ஏன் அனுப்பல? இப்பதான் பிரிண்ட் அவுட் எடுத்து கவர்ல போட்டு வச்சிருக்கேன் மேடம். ஓ, அது அப்படியே சார்ட்ட கொடு, சாரே ப்ரூஃப் பாப்பாரு. மேடம் என்னது, என்ன லஞ்சம் கொடுத்தா எழுதி இருக்குது? கொடுத்தீங்க தானே? இந்த பாரு வைக்கலே, என்கிட்டயே உன் புத்திய காட்டுறீல. என்ன விசாரணைக்கு தானே வருவாங்க, பாத்துக்கலாம். எனக்கு யாரை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். ஆனா என்கிட்டயும் ஆட்டத்தை காட்டிட்டீல. இந்த கதிரேசனோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. மேடம், கதிரேசன் சாரோட இன்னொரு முகத்தை காட்டிடுவோமா? ஓகே ஓகே.
பாருங்க சார். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? வைர நெக்லஸ் மேடம், இது ஒரு சாம்பிள் தான், வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் தர்றேன், நீங்க எனக்காக அதை மறுக்கவே கூடாது. அரவிந்த், காஃபில உப்பு சேர்ந்துருச்சு, எடுத்துட்டு போயிடுங்க. அட சார், ஜூஸ் குடி பாருங்க. மேடம், நானும் ஒரு வீடியோ காட்டிக்கவா? ஓகே ஓகே. தேங்க்ஸ். பாருங்க சார். இப்பவே இவ்ளோ திமிரு பேச்சு பேசுற? ஸ்கூலுக்கு போய் படிச்சா திமிரு கூடி போயிடும். நீ கொஞ்ச நாள் வீட்ல அடைஞ்சு கிட, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இவள இன்னையில இருந்து கைய கால உடைச்சு ரூம்ல அடைச்சு சோறு தண்ணி கொடுக்காம போட்டாதான் சரி வரும். ஓவரா பேசினீன்னா ரூம்ல கட்டி போட்டு நிசா சொன்ன மாதிரி சோறு தண்ணி கொடுக்காம பண்ணிடுவேன். இத கோர்ட்ல காட்டி நிரந்தரமா வெண்பாவை நான் உங்க கஸ்டடியில இருந்து தூக்க முடியும். உங்க பொண்ணு ரொம்ப அன்பா குழந்தைகிட்ட நடந்துட்டு இருக்காங்கல்ல. நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா பாவம், உங்களுக்கே நீங்க யாருன்னு தெரியாது. அதாவது சார், ஒரு சின்ன டீலிங் தான். ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட முடிஞ்சு போயிடும். இல்லன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து விசாரணைக்கு வந்து, அப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உள்ள நுழைஞ்சு, அப்புறம் உங்க மில்லு, காரு, காட்டேஜ் எல்லாமே உங்களை விட்டு போற மாதிரி ஆயிடும். எதுக்கு சார் இதெல்லாம்? நானும் ஏற்கனவே நிறைய கேஸோட பிஸியா இருக்கேன். இதுல உங்க கேஸ ரன் பண்ணி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது எனக்கே பெரிய தலைவேதனை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்ன மல்லி? ஆமா மேடம். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பாத்தீங்களா, அவரை மிரட்டி கையெழுத்து வாங்க கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க அரவிந்த்? நாம நல்ல முறையில அவர்கிட்ட பேசிதான் பார்த்தோம். நமக்கு இருக்கிற பெரிய மனசு பெரிய மனுஷன் சொல்லிக்கிற அவருக்கு இல்லையே. அஞ்சலி, அந்த விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் லெட்டரை சார் கிட்ட இருந்து வாங்குங்க. ஓகே மேடம். கொடுங்க, நான் கொடுத்துறேன். என்ன சார், எனக்கு டைம் இல்ல சார். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ரொம்ப நேரம் உங்க கூட உட்கார்ந்து கதை பேச முடியாது. உங்களுக்கு சொல்லிக்கிற அளவு வேலை இல்லாம இருக்கலாம். நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, நாங்க அப்படி உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள முடிஞ்சா கையெழுத்து போடுங்க. உங்களெல்லாம் கம்பல் பண்ணல சார். நான் எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அஞ்சலி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அப்புறமும் கையெழுத்து போட்டு தரலன்னா நீங்க அந்த விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் அனுப்பிடுங்க. ஓகே மேடம். சார், ஒரு நிமிஷம். Your countdown starts now. அவன் கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டு இந்த உதவக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராகவே கேஸ் நடத்தியே தீருவேன்னு நிக்கிறீல்ல, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன சார், கையெழுத்து போடுங்க. என்ன பண்றேன் பாருன்னு தானே யோசிக்கிறீங்க. முதல்ல உங்க உடம்ப பாருங்க சார். பிபி எகிரிடுச்சுன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் நடுங்குது பாருங்க. சார், ஜூஸ் குடிங்க. நான் கும்பிடுற கடவுளே எனக்கு லாயரா வந்து வாதாடி என் புள்ளை என்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு மேடம். இது டெம்பரரி தான் மல்லி. ஆனா வெண்பாவம் மட்டும் இல்ல, விஜயும் நிரந்தரமா உன் கூட கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். ட்ரஸ்ட் மீ. தேங்க்யூ மேடம். ஓஹோ
பாருங்க ஆடி சேலு வந்தாச்சுங்க யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.